18 மாநிலங்களில் ஆட்சி செய்கிற ஒரு கட்சி 3 முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமராயிருக்கிற மோடிக்கு இவங்க பாஷையில் அடிமையாகவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாநில கட்சி அடிமையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது கரெக்டா? அல்லது 100 வருடமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கும்மிடி பூண்டியை தாண்டாத திமுகவுக்கு அடிமையாக இருக்கிறது கரெக்டா? எனக்கு அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறதெல்லாம் வாக்காளர்கள் பார்த்துக்கிட்டோம். கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் டிபிஆர் கொடுத்துட்டீங்களா? டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்களா? போன வாட்டி நீங்க கொடுத்தது முட்டாள்தனமா இருக்கு, சம்பந்தம் இல்லாம இருக்கு, அர்த்தமற்று இருக்கு, தேவையற்று இருக்கு, அனாவசியமா இருக்குங்கிறத சொல்லிட்டாங்க. எத்தனையோ ஐஏஎஸ் அதிகாரி நல்ல திறமை உள்ளவங்க இருக்காங்க, லஞ்சம் வாங்கி கொடுக்குற ஐஏஎஸ் அதிகாரிகளும் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் நல்லவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த அறிவார்ந்தவர்களை பயன்படுத்தி கரெக்டாக ஒரு டிபிஆரை கொடுத்தா மெட்ரோங்கிறது வரப்போகுது. மத்திய அரசுக்கு ஒரு நாடோ ஒரு நகரமோ ஒரு இடமோ முன்னேறக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்குமா? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சீனாவுடைய வளர்ச்சி 1% வருடத்திற்கு, அமெரிக்காவுடைய வளர்ச்சி 1% வருடத்திற்கு, நம்மளுடைய வளர்ச்சி 6% ஒரு வருடத்திற்கு. அப்போ அடுத்த 30 வருடத்தில் நாம் 180 இருப்போம், அவங்க 30 இருப்பாங்க. அவங்கள விட 6 மடங்கு அதிகமாக நம்ம வளர்ந்துருப்போம். இன்னைக்கு அவங்க 20 மடங்கு அதிகமாக வளர்ந்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்திய பொருளாதாரத்துக்கும் அமெரிக்கா அண்ட் சீனாவுடைய பொருளாதாரத்துக்கும் கிட்டத்தட்ட 20 மடங்கு வித்தியாசம் இருக்குது. அவங்க உயர்நிலையில் தான் இருக்காங்க. ஆனால் நாம் இப்படியே வளர்ந்துக்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த 30 வருடங்களில் நாம் 6 மடங்கு அதிகமாக வச்சு, அப்போ இந்த 20ங்கிறது என்ன ஆகும்? ஏறத்தாழ 15க்குள்ளே வந்துடும். ஏன் 20 15க்குள்ளே வரும்னா, இவங்க அடுத்த 30 வருடத்தில் 30 மடங்கு தான், 30% தான் உயர்ந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட நிர்மலா சீதாராமன் நம்ம படிக்க 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 ஒவ்வொரு விஷயமும் அடுத்த 25 ஆண்டுகள் நோக்கி ஒரு பெத்தவன் உட்கார்ந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு குழந்தைய பெத்தவன் உட்கார்ந்தா அவனுக்கு எத்தனை கனவுகள் இருக்கும், இந்த குழந்தைய எப்படி கொண்டு வரும், அந்த கனவுகள் எல்லாம் அவங்க பேசும்போது தெரியுது. 3000 காடி கொடுக்கலன்னு கேட்குறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ன பேசணும்? இந்த மாதிரி 3 மாநிலங்களை நீங்க நினைத்ததன் மூலமாக வர்த்தகம் பெருகும்னு சொல்லணும். டிஃபென்ஸ் காரிடார்ல நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவம் என்னுடைய நாட்டுக்கு ரொம்ப, என்னுடைய மாநிலத்துக்கு ரொம்ப பயன் தரும்னு நீங்க சொல்லணும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? என்னுடைய வரியை வாங்கி நீங்க மற்ற மாநிலத்தை நிலை உயர்த்துறீங்களான்னு கேட்குறீங்க. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தில் 6 மாவட்டம் தானே வளம் குடிக்குது. அப்போ மீதி 32 மாவட்டத்தை நான் பிச்சை எடுக்க விட்டுட்டுமா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பாஜக கிளையாகவே மாறிடுச்சு. ஸோ தமிழ்நாட்டில் தோல்வி உறுதி அப்படின்றதுனால தான் தமிழகத்துக்கான அறிவிப்பு எதுவும் பட்ஜெட்டில் இடம்பெறலை அப்படின்னு முதல்வர் அவர்கள் நேரடியாகவே ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. என்னென்ன இடம்பெறலைங்கிறாரு, பட்ஜெட்டில் என்னென்ன வரல அப்படிங்கிறாரு. 3000 கோடி எஸ்எஸ்ஏல கொடுக்கல, கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ கொடுக்கல, இன்னும் எத்தனையோ கொடுக்கல அப்படிங்கிறத அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுருக்காரு. கரெக்டா? நிதி பகிர்வு 41% ஏற்ற சொல்லியிருந்தாங்க. அது 41% தான் ஸ்டெபிளாக இருக்குது. அது ஒரு பெரிய ஏமாற்றம். 2014 எத்தனைவா இருந்ததுங்கிறது அவருக்கு தெரியணும், அவருக்கு தெரியும். நாமெல்லாம் அதை மறந்துருப்போங்கிற நம்பிக்கையில் அவர் சொல்கிறாரு. 2016 வேற ஆட்சி, 2021 இவங்க ஆட்சி வரும்போது ஏற்றத்தை 14க்கு அப்புறம் இவங்களுடைய ஆட்சி வரும்பொழுது அதை 42க்கு கொண்டு வர்றதுக்கு எத்தனை முயற்சி எடுத்தாங்கங்கிறதும், அதில் பொய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு மோடி 42 கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் அப்படின்னு பேச வைக்கிறதுக்கு அதிகாரிகளை வைத்ததை இவங்க பண்ணாங்க. 18 மாநிலங்களில் ஆட்சி செய்கிற ஒரு கட்சி 3 முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமராயிருக்கிற மோடிக்கு இவங்க பாஷையில் அடிமையாகவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாநில கட்சி அடிமையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது கரெக்டா? அல்லது 100 வருடமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கும்மிடி பூண்டியை தாண்டாத திமுகவுக்கு அடிமையாக இருக்கிறது கரெக்டா? எனக்கு அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறதெல்லாம் வாக்காளர்கள் பார்த்துக்கிட்டோம். ஒரு வயதானவருக்கு ஒரு வாலிபன் மரியாதை கொடுக்கறதுக்கும், வேற பாஷையில் சொல்கிறேன், ஒரு ரவுடிக்கு ஒரு வயதானவர் மரியாதை கூனி குறுகி நிற்கிறதுக்குமான வித்தியாசம் ஏதாவது இருக்கான்னு கேட்டு சொல்லுங்கள். அப்படி இருந்ததுன்னா அவங்க அடிமையாக இருக்காங்க, நீங்கள் தான் ரொம்ப கெத்தாக வீரமாக இருக்கீங்கன்னு எடுத்துப்போம். பலமுறை சொல்லியாச்சு இந்த கேள்விக்கு பதில். அவர் கேட்டிருக்கிறது 3000 கோடி எஸ்எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும். அவர் ஏன் அப்படி கேட்குறாருன்னே தெரியல. உதாரணத்துக்கு, இப்போ உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் 1000 ரூபா அவங்க கொடுக்குறாங்கன்னா அதுக்கு சில ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்காம நான் குடும்பத் தலைவி கொடுங்கன்னு சொன்னால் கொடுப்பாங்களா? கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் டிபிஆர் கொடுத்துட்டிங்களா? டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டிங்களா? போன வாட்டி நீங்கள் கொடுத்தது முட்டாள்தனமாக இருக்குது,
சம்பந்தம் இல்லாமல் இருக்குது, அர்த்தமற்று இருக்குது, தேவையற்று இருக்குது, அனாவசியமாக இருக்குங்கிறத சொல்லிட்டாங்க. எத்தனையோ ஐஏஎஸ் அதிகாரி நல்ல திறமை உள்ளவங்க இருக்காங்க, லஞ்சம் வாங்கி கொடுக்குற ஐஏஎஸ் அதிகாரிகளும் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் நல்லவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த அறிவார்ந்தவர்களை பயன்படுத்தி கரெக்டாக ஒரு டிபிஆரை கொடுத்தா மெட்ரோங்கிறது வரப்போகுது. மத்திய அரசுக்கு ஒரு நாடோ ஒரு நகரமோ ஒரு இடமோ முன்னேறக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்குமா? இப்போ இவங்க பட்ஜெட் போட்டிருக்காங்க. இந்த பட்ஜெட்டை பற்றி நமக்கு என்ன தெரியும்? இந்த பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு நமக்கு தெரியுமான்னு கேட்டால், 2024 போடப்பட்ட பட்ஜெட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே வந்தது. அதாவது அடுத்த 25 வருடத்தில் இந்தியாவுக்கு இத்தனை பேர் தேவை, அதை உருவாக்குவதற்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நிறைய நிறுவனங்களோட தெளிவாக பேசி, நீங்கள் அவர்களை சேர்த்து கொண்டால் மாதம் 15,000 ரூபாய் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி வந்தது. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் தான் என்ன எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேசிச்சு, அதை வந்து பிஜேபி காப்பி அடிச்சிருச்சு அப்படின்னாங்க. என்னுடைய கேள்வி, 60 வருடமாக நீங்கள் தான் ஆட்சி செய்தீங்க, எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி ஒரு தீர்வு இல்லாமல் இருந்தீங்க, இவங்க வந்துட்டு ஒரு தீர்வு எடுக்கிறாங்க. 3 பட்ஜெட்டுக்கு முன்னாடி நான் சொல்கிறது 2024 பட்ஜெட். போன பட்ஜெட்டில் என்ன பண்ணாங்கன்னா மேனுஃபேக்சரிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணாங்க, தயாரிப்பை கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்வீசஸை, சேவைகளை கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஒரு மனிதனுக்கு பணம் வருதுன்னு சொன்னால் அவன் சேவை செய்வதன் மூலமாக வருது. சேவைகளில் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு தெரியும், ஒரு லாயர்லேருந்து ஒரு டாக்டர்லேருந்து தனிநபர் சேவை அப்படிங்கிறது சேவைங்கிற அடிப்படையில் வந்துடும். அதே ஒரு நிறுவனம் உற்பத்தி அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங்கில் வரும். அதே ஒரு நிறுவனம் ட்ரேடிங் காமர்ஸ் அது வந்து கார்பரேட்டுக்குள்ளே வந்துடும். இந்த மூன்றுதையும் கடந்த 3 பட்ஜெட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி இந்தியாவை 2047க்கு இந்தியா போகும் பொழுது இந்த உச்சத்தில் இருக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன வயசுலேயே கமலஹாசனுடைய அப்பா அவங்க அம்மா பிரசவத்தில் தட் இஸ் கர்ப்பமாக இருக்கும்போது நல்ல பாடல்களை கேட்ட வச்சா பையன் நல்லா வருவான்னு சொல்லி அவர் பல வருடங்களுக்கு முன்னாடி பேசியிருக்கார். நாம் மகாபாரதம் ராமாயணத்தில் பார்த்துருந்தாலும் நானும் நீங்களும் அதை மறந்துருப்போம். குழந்தை உருவாகும் போதே நல்ல பாடல்களை கேட்டால் அது நல்லா வளரும் அப்படின்னு. அப்படி வளர்ந்தவர் தான் கமலஹாசன். அவர் அப்புறம் என்னென்ன ஆனாருங்கிறது அவருடைய பிரச்சனை. ஆனால் வளர்ந்தாரா இல்லையா? இன்றைக்கும் கமலஹாசனை விமர்சிக்கிறவங்க அவருக்கு திறமை இருக்குன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஒரு நாட்டை அடுத்த 25 வருடங்களுக்கு ஒரு குழந்தை ஒரு வாலிபன் ஆகக்கூடிய நிலைமைக்கு வரும்பொழுது இப்படி போகணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. எக்ஸ்பெண்டிச்சரில் மட்டும் கடந்த 10 வருடங்களில், அதாவது 10 வருடங்கள் கூட இல்லை, 2023 இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 53 கோடி அதிகப்படுத்துகின்ற அளவுக்கு அந்த பர்சன்டேஜ், அதாவது 7% மேலே எக்ஸ்பெண்டிச்சரில் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. பேசணும்னு தொடங்கினேன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட்டு இவங்களுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லாத, தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை பேச முடியும். ஏற்கனவே சொன்னது, லெதர் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பணம் கொடுத்தாலோ ஃபிஷரிஸ்க்கு ஒரு பணம் கொடுத்தாலோ தமிழ்நாட்டுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டூரிசம்க்கு வந்து டெவலப் பண்ணுறேன்னு சொன்னான். இப்போ இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அகழ்வாராய்ச்சியில் வந்து குறிப்பிட்ட மினரல்ஸ் கிடைக்கிறதுக்கு நாம் சீனாவிலேருந்து வாங்கிட்டு இருக்கோம், சீனாவை நம்பிட்டு இருக்கோம். நாம் அதெல்லாம் நம்பிட்டு இருந்தால் அடுத்த 25 வருடத்தில் நாம் ஒரு பெரிய வல்லரசுங்கிறது உலகம் ஏற்றுக்கொள்ளாது. அப்போ அந்த விஷயத்தை நான் குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம அடிஷனல் ஒரு எடுத்திருக்காங்க. கீழடி எடுக்கலைன்னா அதில் நீங்கள் சிலுவையை போட்டு விட்டீங்க, அதனால ஏகப்பட்ட பிரச்சனை. அதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் தேடினீங்கன்னா கனிமொழிக்கு அந்த 8000 வருடத்துக்கு முன்னாடியே சிலை வைத்தாங்கன்னு நீங்கள் கொண்டு வந்து காட்டுவீங்க. அதையெல்லாம் கொண்டு போய் நான் உலகத்தில் அங்கீகாரம் வாங்கணும். நடக்கிற விஷயம் இல்லை. நான் வந்து கீழடியை சிறுமைப்படுத்தலை, ஆனால் அந்த ஊர் அடிச்சநல்லூரை பொறுத்த வரைக்கும் அது தூள் கலப்பிட்டு இருக்காங்கங்கிறத ஏற்கனவே மத்திய அரசு ஒத்துக்கிட்டு, எனக்கு சரியாக தெரியும்னா 15 இடங்களில் இந்தியாவில் வந்து இந்த அகழ்வாராய்ச்சியை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதும், அதன் மூலமாக மினரல்ஸ் எங்கெங்கே இருக்குங்கிறத எடுத்துக்கொள்ள முடியுங்கிறதையும் ஒரு இதுவாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதை தவிர எந்தெந்த துறைகளெல்லாம் சர்வீசஸை மேம்படுத்தணுமோ அந்தந்த துறைகளிலெல்லாம், உதாரணத்துக்காக சொல்கிறேன், இப்போது நம்மளோட ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த ஏற்றுமதி இறக்குமதியில் சேவைகள் மட்டும், சர்வீசஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட இறக்குமதி 13ன்னா ஏற்றுமதி 27 இருக்குது சேவைகள். அதே நீங்கள் வந்து குட்ஸ் தயாரிப்பு அப்படிங்கிற அந்த வர்த்தகத்துக்குள்ளே போகிறீங்கன்னா நம்மளுடைய இறக்குமதி 52 இருந்ததுன்னா ஏற்றுமதி 30 இருக்குது. நாம் இன்றைக்கும் அந்த அமெரிக்கா அந்த பிரச்சனைக்குள்ளெல்லாம் சிலதில் நம்பிக்கிட்டு இருக்கோங்கிற கதையெல்லாம் இருக்குது. அதை அடித்து தள்ளுறதுக்காகத்தான் எத்தனையோ நாடுகளோட ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தம் போட்டு இப்போ யூரோப்பியன் யூனியனில் போட்டிருக்கிறத யூரோப்பியன் யூனியன் நாம் வந்து
4 தேசத்தை எப்போதும் மதிக்கிறது இல்லைன்னா நம்புறதில்ல. அதில் ஒன்று யூரோப்பியன் யூனியன். இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு சரியாக ஞாபகம் இருக்கும், கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணும்போது குரல் யூரோப்பியன் யூனியன்லேருந்து வந்தது. கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணது சாராய பிரச்சனைக்காக. அதுக்கு எதுக்கு யூரோப்பியன் யூனியன் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் இந்தியாவை என்னென்ன மாதிரியான வேலைகளுக்குள்ளே கொண்டு போகுதுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 3 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம்தான். அப்படி அந்த யூரோப்பியன் யூனியனையும் நம்பாட்டி கூட அதோட ஒரு ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தம் போடுறோம். ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தம் போடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீ என்ன வேணாலும் இங்கே விற்றுக்கலாம், நான் என்ன வேணாலும் அங்கே விற்றுக்கலாம் அப்படிங்கிறது. எத்தனையோ நாடுகளோடு அதை நம்ம பண்ணியிருக்கோம். அதை தவிர குறிப்பாக உத்தரப்பிரதேஷ்லேயும் சரி, குஜராத்லேயும் சரி, ஒடிசாலையும் சரி, சத்தீஸ்கர்லேயும் சரி, ஃபிஸ்கலை பொறுத்த வரைக்கும் நாம் உபரியாக இருக்கோம் இந்திய திருநாட்டில். நம்ம தமிழ்நாட்டினுடைய பற்றாக்குறை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நார்த் ஈஸ்ட் ஏரியா இருக்குல்ல, இந்த 11 வருடமாக ஃபோக்கஸ் பண்ணி நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அஸ்ஸாம், நாகாலாந்து, சிக்கிம், மேகாலயா, மிசோரம் எல்லாமே உபரி பட்ஜெட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10 மாநிலங்கள் 10% குரோத்தை காட்டிச்சுன்னு, இப்போ தமிழ்நாடு 12% குரோத்தை காட்டிச்சுன்னு ஸ்டாலின் ஐயா சொன்னார் இல்லையா. 6 மாநிலங்கள் மட்டும்தான் ஜிடிபியில் பெருசாக இருக்குது. 10 மாநிலங்கள் 10% குரோத்து கொடுத்ததுன்னா நாம் இன்றைக்கி 6% வளர்ச்சியில் இருக்கோம். நாம் உடனடியாக 3வது நாடாகவும் வல்லரசாகவும் மாறிடுவோம். இது அடிப்படை. அதுக்கு தான் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உடனே கேட்கலாம், எங்ககிட்டேருந்து வரி பணம் வாங்கிட்டு. இந்த ஆனந்தன் சீனிவாசன் ஒரு பொருளாதார நிபுணர் இருக்கார், அவரை நான் சந்திச்சிருக்கேன். கிறித்துவர்கள் ஒரு மீட்டிங் நடத்தினாங்க, அதில் பாவம் அவருக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் இருந்தது. அந்த டைமில் நான் சந்திச்சிருக்கேன். அவர் நேற்றுக்கு பேசுகிறாரு, ஆக்ராவில் மெட்ரோ கொடுத்தீங்க, கோயம்புத்தூருக்கு கொடுக்க மாட்டீங்களாங்கிறார். ஆனால் இந்த மெட்ரோ குறித்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் பா சிதம்பரம் ஒரு விளக்கத்தையும் அவரே கொடுத்துருக்காரு இல்லையா. ஆக்ராலே மூடப்பட்டு தான் இருக்குது, இங்கே போட்டுவிட்டு அந்த காசு வேஸ்ட் பண்ணணும், மூடிவிடுவீங்க, அந்த இது இங்கே சேவாதுன்னு அவரே சொல்லியிருக்காருல்ல. இது மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பாப்புலேஷன் தேவையில்லையா. எப்போதுமே ஒரு கடை நீங்கள் திறக்கணும்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண ஒரு பொட்டி கடை திறக்கணும்னா, ஆனால் அந்த கருத்தை இவங்க யாருமே மறுக்க மாட்டாங்க. மறுக்கிறது இல்லை. இவங்க சொன்ன பொய்யே. இவங்க தான் 60 வருடமா ஆட்டுக்கு தாடி கவர்னர்னு சொல்லி கதை விட்டுட்டு இருந்தவங்க தானே. நாட்டுக்கு நாடி கவர்னர் தாங்கிறது நீதிமன்றம் இப்போ தானே சொல்லிச்சு. அப்புறம் தானே இவங்களுக்குலாம் புரியுது. அண்ணாதுரை ஐயா காலத்துலேருந்து கதை விட்டுட்டு இருந்தவங்க தானே. ஸோ அடிப்படையில் எத்தனை ஏரியாஸில் இவங்க அந்த வளர்ச்சியை கொண்டு போகிறாங்க. கேபெக்ஸ் மட்டும், அதாவது நான் இப்போ உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்தியா கடன் வாங்குது அப்படின்வாங்க. 80% ஜிடிபியில் நம்ம கடன் வாங்கியிருக்கோம். ஜிடிபிங்கிறது ஒரு வருட வர்த்தகம். அதில் 80% கடனை ஒரு நாடு வாங்கியிருக்கு. ஒரு நாடு இத்தனை வருடங்களாக 1947 சுதந்திரம் வாங்கிய ஒரு நாடு இத்தனை வருடங்களில் வாங்கியிருக்கிற கடன் ஒரு வருட ஜிடிபியோடைய 80%. ஜப்பானு ஒரு வருட ஜிடிபியோடைய 225% கடன் வாங்கியிருக்கு. அமெரிக்கா ஒரு வருட ஜிடிபியோட 175% கடன் வாங்கியிருக்கு. நாம் 80% கடன் வாங்கியிருக்கோம். இது தெரியாமல் நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னு வளரக்கூடிய பொருளாதார நிபுணர்கள்லாம் இந்த இடத்துல இருக்காங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சீனாவுடைய வளர்ச்சி 1% வருடத்திற்கு, அமெரிக்காவுடைய வளர்ச்சி 1% வருடத்திற்கு, நம்மளுடைய வளர்ச்சி 6% ஒரு வருடத்திற்கு. அப்போ அடுத்த 30 வருடத்தில் நாம் 180 இருப்போம், அவங்க 30 இருப்பாங்க. அவங்கள விட 6 மடங்கு அதிகமாக நம்ம வளர்ந்துருப்போம். இன்றைக்கி அவங்க 20 மடங்கு அதிகமாக வளர்ந்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்திய பொருளாதாரத்துக்கும் அமெரிக்கா அண்ட் சீனாவுடைய பொருளாதாரத்துக்கும் கிட்டத்தட்ட 20 மடங்கு வித்தியாசம் இருக்குது. அவங்க உயர்நிலையில் தான் இருக்காங்க. ஆனால் நாம் இப்படியே வளர்ந்துக்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த 30 வருடங்களில் நாம் 6 மடங்கு அதிகமாக வச்சு, அப்போ இந்த 20ங்கிறது என்ன ஆகும், ஏறத்தாழ 15க்குள்ளே வந்துடும். ஏன் 20 15க்குள்ளே வரும்னா, இவங்க அடுத்த 30 வருடத்தில் 30 மடங்கு தான், 30% தான் உயர்ந்திருப்பாங்க. நான் சொல்ல புரியுதா? இந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு நம்ம போகிறோம். யார் எதை சொன்னாலும் கவலைப்படாமல், எனக்கு ருஷ்யாவிலேருந்து நான் பெட்ரோல் வாங்கணும்னா எனக்கு அதில் லாபம் இருக்குன்னா நான் அதை வாங்குறேன். உன்னை கேள்வி கேட்குறேன், நீ மட்டும் வாங்காமல் இருக்கியான்னு உன்னை கேள்வி கேட்குறேன். உடனே அதை இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அது அதானிக்கு மட்டும்தான் லாபம் வருது அப்படின்வாங்க. தனி மனிதனுக்கு பெட்ரோல் விலையை குறைச்சிங்களான்னு சொல்லுவாங்க. 3 வருடமாக பெட்ரோல் விலை ஏறவே இல்லை. ஏதாவது ஒரு பொருளினுடைய விலை அதனால் குறைஞ்சிருக்கணுமா வேண்டாமா? குறைந்தபட்சம் ஆட்டோ எடுத்துக்கோங்க. ஆட்டோவில் நீங்கள் 3 வருடத்துக்கு முன்னாடி கொடுத்த காசை இன்னைக்கு குறைச்சி கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? விலை ஏறல. அப்போது எதையுமே ஒரு நியாயத்துக்குள்ளே ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே சொல்லாமல் கதை விடுவேன்னு சொல்லிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஐசிஎஃப்ஐயும் பிஹெச்இஎல்லையும் ஹெச்விஎஃப்ஐயும், ஹெச்விஎஃப் நம்ம ஆவடியில் இருக்குது, ஹெவி வெஹிக்கிள், இதை 3 மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டு
ஹைதராபாடுக்கும் சென்னைக்கும் கர்நாடகாவுக்கும் அதாவது ட்ரெயின் விடுறாங்கன்னு பார்க்காதீங்க, அது ஹை ஸ்பீடு. மூன்றையும் ஒன்றிணைப்பதற்காக, அதாவது இங்கே கிளம்பினா அங்கே போகணும், அங்கே கிளம்பினா இங்கே வரணுங்கிற அடிப்படைக்குள்ள அந்த வளர்ச்சிக்கு, வெறும் ட்ரெயின் விட்டு ரவிச்சந்திரனையும் ராமசாமியும் வண்டியில் ஏற்றி மாமனார் வீட்டுக்கு அனுப்புறதுக்காக இல்லை, அந்த 3 மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு வரணுங்கிற திட்டத்தோடு. நேற்றுக்கு நிர்மலா சீதாராமன் நம்ம படிக்க ஒவ்வொரு விஷயமும் அடுத்த 25 ஆண்டுகள் நோக்கி ஒரு பெத்தவன் உட்கார்ந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு குழந்தைய பெற்றவன் உட்கார்ந்தா அவனுக்கு எத்தனை கனவுகள் இருக்கும், இந்த குழந்தைய எப்படி கொண்டு வரும், அந்த கனவுகள் எல்லாம் அவங்க பேசும்போது தெரியுது. 3000 கோடி கொடுக்கலன்னு கேட்குறாரு. ஆனால் அது கூட இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குமே, நிர்மலா சீதாராமன் அந்த அறிக்கையை படிக்க பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை மலமலன்னு சரிஞ்சுக்கிட்டே வருது. பாருங்க, பங்குச்சந்தை உயர்ந்திருந்தாலும் என்னுடைய பதில் இதே தான். பங்குச்சந்தைகள் ஒரு நாள் உயராமல் இருந்தாலும் என்னுடைய நிலை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னால சரி இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க. பங்குச்சந்தைங்கிறது யாரோ எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு எதையோ பண்றதுனால ஒரு உயர்வும் ஒரு தாழ்வும் வர்றதுங்கிறது தான் உண்மை. மன்மோகன் சிங் ஐயா காலத்தில் இருந்த சென்செக்ஸ் வேற, நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்செக்ஸ் வேற. நம்ம எங்கே உயர்ந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு பன்மடங்கு அதிகமாக உயர்ந்திருக்கும். இன்னொரு குற்றச்சாட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க, எல்ஐசியில் தான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணாங்கங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் ஏன் இதெல்லாம் பேசுகிறேன்னா, பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்கள்லாம் நேற்றுக்கு பயங்கரமாக பட்ஜெட்டை பற்றி பேசி அதற்கு 4800 கோடி, இதுக்கு 8400 கோடின்லாம் பேசியிருப்பாங்க. நான் அதுக்குள்ளெல்லாம் போகிறதில்ல. ஒரு பாமரனுக்கு என்ன புரியணுமோ அதை நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு இந்த மாதிரி காரிடார்ஸை ரெடி பண்ணுறதன் மூலமாக, உதாரணத்துக்கு உலகம் பூரா டேட்டா சென்டர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டேட்டா சென்டருக்கு நான் அடுத்த 10 வருடத்துக்கு 15 வருஷத்துக்கு டேக்ஸ் போடலைன்னு சொல்கிறாங்க. டேட்டா சென்டர் கட்டினா என்ன ஆகும்? கல்யாணமாக பண்ணி வைக்க போகிறாங்க, அங்கே வாடகைக்கு விடுவாங்க. இப்போ அதானி மாதிரி இருக்கிறவங்க இப்போ உங்களுடைய நிலம் என்னுடைய நிலத்தெல்லாம் வாங்குவாங்க, ஒரு டேட்டா சென்டரை ரெடி பண்ணுவாங்க. ஹைதராபாத்தில் கிட்டத்தட்ட 8 டேட்டா சென்டர் ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பல கம்பெனிகள் தொடங்கும். அங்கே யார் வேலைக்கு வருவாங்க? அந்தந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க வேலைக்கு வருவாங்க. இது நேரடி, அதாவது 4000 கோடி வின்ஸ்டார் கொண்டு வந்தான், அதன் மூலமாக எத்தனை பேருக்குடா வேலை கிடச்சிதுன்னா 3000 பேருக்கு வேலை கிடச்சிருச்சா? இல்லை 6 வருஷத்தில் கிடைக்கும், இன்றைக்கி 140 பேருக்கு கிடச்சிருக்கு. இப்படி வளர்கிற விஷயம் இல்லை. இந்த மாதிரியான முதலீடுங்கிறது வேற. இது டைரக்ட், இத்தனைக்கு இத்தனை அப்படிங்கிறது. அந்த டேட்டா சென்டரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு கொண்டு வராங்க, அதுக்கு மட்டும் ஒரு சலுகையை அனுபவிச்சு கொண்டு வராங்க. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, கார்பரேட் டேக்ஸ் எல்லாம் குறைச்சிட்டாங்க, முதலாளிகளுக்கு தான் இந்த கம்பெனி. இந்த நம்ம கம்யூனிஸ்டில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. கார்பரேட் டேக்ஸை நான் ஏற்றினேன்னு வச்சுக்கோங்களேன், கார்பரேட் டேக்ஸை ஏற்றினேன். இப்போ இந்த ஸ்டூடியோவுடைய ஒரு நாள் செலவு, உதாரணத்துக்கு உங்கள் ஸ்டூடியோவுடைய ஒரு நாள் செலவு 6000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. 8000 ரூபாய் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் விளம்பர காசை, விளம்பரத்துக்கான சார்ஜஸை அதிகப்படுத்துவீங்க. ஒரு கொக்கோ கோலா நிறுவனம் இருக்குது, ஒரு நாளைக்கு உதாரணத்துக்கு 10,000 ரூபா அவங்க செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டேக்ஸ் ஏற்றின உடனே அவங்களுக்கு 12,000 ரூபா ஒரு நாள் செலவுன்னு ஆகுது, அல்லது 11,000 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதை அவங்க யார்கிட்ட வாங்குவாங்க? கொக்கோ கோலா யார் வாங்குறானோ அவங்ககிட்ட 10 ரூபாய்க்கு பதிலாக 11 ரூபாய் போட்டு வாங்கிடுவாங்க. ஸோ கார்பரேட் டேக்ஸை அதிகப்படுத்தினீங்கன்னா பாதிக்கப்படுறது நானும் நீங்களும். கார்பரேட் டேக்ஸை குறைச்சிட்டு டிவிடெண்ட் டேக்ஸை அதிகப்படுத்திட்டாங்க. டிவிடெண்ட் டேக்ஸ் அதிகப்படுத்தினது எதுக்காகன்னா, நீங்கள் இந்த ஸ்டுடியோவுடைய ஓனராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உங்களுக்கு ஒரு வருமானம் வருது இல்லையா அந்த ஸ்டுடியோ மூலமாக, அதில் உங்களுக்கு டிவிடெண்ட் இல்லை, நீங்கள் டேக்ஸை கட்டிட்டு இருப்பீங்க, அதை நீங்கள் விலையேற்ற முடியாது. நான் சொல்ல புரியுதுங்களா? உங்கள் லாபம் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வருமானம் தான் குறையுமே ஒழிய அதை நீங்கள் கம்பெனிக்குள்ளே கொண்டு வர முடியாது. முடிஞ்சால் பங்கு சந்தையில் இன்னும் நிறைய பேரை கொண்டு வரதுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. உங்களால் கட்டுப்படி ஆகலைன்னா இன்னும் நிறைய பேரை கொண்டு வரதுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கார்பரேட் டேக்ஸை கம்மி பண்ணிவிட்டு டிவிடெண்ட் டேக்ஸ் அதிகப்படுத்துறதுங்கிறது புத்திசாலித்தனம். நான் சொல்ல புரியுதுங்களா? உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க. 30 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கினா உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் வாடகை வருதுன்னு வச்சுக்கோங்க. என்னங்க 30 லட்ச ரூபாய் ரேஸில் விட்டா, இல்லைன்னா நம்ம செந்தில் பாலாஜிட்ட கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி டபுள் ஆகும் தெரியுமா? போத்தீஸில் போட்டிங்கன்னா அவ்வளோ டபுள் ஆகும் அப்படின்னு யோசிக்க மாட்டீங்க. வீடுங்கிறது யார் போட்டிருக்காங்க? இல்லை உதாரணத்துக்கு ஒரு வர்த்தகத்துக்காக சொல்கிறேன். போத்தீஸில் கொடுத்தீங்கன்னா 3 மாதத்தில் டபுள் ஆகும், இங்கே கொடுத்தீங்கன்னா அங்கே டபுள் ஆகும், நம்ம வட்டிக்கு விட்டிங்கன்னா பயங்கர டபுள் ஆகும். நீங்கள் ஏன் அந்த 30 லட்ச ரூபாய்க்கு யோசிக்க மாட்டீங்கன்னா, வீடுங்கிறது சொத்து, அந்த சொத்தினுடைய பணம் அப்ரிசியேஷன் ஆகும், சொத்தினுடைய விலை அதிகமாகும். நீங்கள் வாங்குற அந்த 1 லட்ச ரூபாய் அல்லது 2 லட்ச ரூபாய் வாடகைங்கிறது உங்களுடைய தினப்படிக்கு யூஸ் ஆகும். இப்படித்தான் நீங்கள் அதை பார்க்கணும். தவறான ரூட்டுக்கு கொண்டு வரவங்க உங்களை வேற ரூட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. நிர்மலா சீதாராமனையோ ஜெய்சங்கரையோ நரேந்திர தாமோதர் தாஸ் மோடியையோ நீங்கள் கதை விட்டு திசை திருப்ப முடியாது. இப்படி எல்லாம் ஒரு பட்ஜெட்டை புரிஞ்சுக்காம 19 ரூபா நான் 3000 கோடி கொடுக்கல அப்படின்னு பேசுவேன் அப்படின்னா,
முட்டுச்சந்து குடிகார முட்டுச்சந்து பேச்சாளர் இருக்கான் பாருங்க, அவனை மாதிரி ஆயிடும். குடியார முட்டுச்சந்தில் மீட்டிங் போட்டா எத்தனை பேர் 25 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்ககிட்ட அவன் என்ன வேணாலும் பேசுவான், கெட்ட வார்த்தை பேசுவான், அவங்கெல்லாம் கை தட்டுவாங்க. அப்படி ஆயிடும். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ன பேசணும்? இந்த மாதிரி 3 மாநிலங்களை நீங்க நினைத்ததன் மூலமாக வர்த்தகம் பெருகும்னு சொல்லணும். டிஃபென்ஸ் காரிடாரில் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிற முக்கியத்துவம் என்னுடைய நாட்டுக்கு ரொம்ப, என்னுடைய மாநிலத்துக்கு ரொம்ப பயன் தரும்னு நீங்கள் சொல்லணும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்னுடைய வரியை வாங்கி நீங்கள் மற்ற மாநிலத்தை உருவாக்குறீங்களா, நிலை உயர்த்துறீங்களான்னு கேட்குறீங்க. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தில் 6 மாவட்டம் தானே வளம் குடிக்குது. அப்போ மீதி 32 மாவட்டத்தை நான் பிச்சை எடுக்க விட்டுட்டுமா? இந்த 6 மாவட்டத்தை வச்சுட்டு தான் அந்த 32 மாவட்டம் நல்லா வருது, விட்டுடலாமா? இப்படி தான் ஒரு முதலமைச்சர் பேசுவீங்களா? பட்ஜெட்டில் எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு பேசுவீங்களா? இல்லை திருக்குறளை பேசவில்லைன்னு சொல்லுவீங்களா? உங்களை மாதிரி ஏமாத்துறதுக்காகவும் மோசடி பண்றதுக்காகவும் அரசியல் இருக்காங்க. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க கண்ட்ரி சார்.